எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. இன்றைய தினம் பல்வேறுபட்ட செய்திகளை கேட்டு மனமுடைந்த தமிழினமாக நிற்கிற நாங்கள் ஏன் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற சிந்தனை எனது மனதிலே எழுகிறது என்பதை விசலிங்கம் சுமதீஸ்வரன் ஆகிய நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தேர்தல் என்றது தமிழ் மக்களுக்கு தேவையான ஒன்றா என்று கேட்டால் அது உண்மையிலேயே தேவையற்ற ஒன்று. ஏனென்றால் தமிழர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதியாக வர முடியாத ஒரு தேர்தல், ஜனாதிபதியாக வருவதற்கு பல்வேறுபட்ட தடை உள்ள ஒரு தேர்தல். அது மட்டுமல்ல, அன்று எங்களுடைய தலைவர் இந்த தேர்தலை ஏன் புறக்கணித்தார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கிறது. தமிழர்களை வஞ்சிக்கின்ற எந்த ஒரு இனவாதிகளுக்கும் நாங்கள் வாக்களிக்க கூடாது, வாக்களிப்பதன் ஊடாக எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற சிந்தனையிலே அன்று முதல் தேர்தலை தலைவர் அவர்கள் தமிழ் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அந்த தேர்தலை புறக்கணித்திருந்தார். இன்று அதே தமிழ் மக்களிலே ஒரு சில குழுக்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக எங்களுடைய தேசியத்தின் கொள்கைகளை கைவிட்டவர்களாக தாங்கள் தேசியத்துக்கு ஒத்துழைப்பவர்கள் போன்று காட்டிக்கொண்டு அதற்கு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது போன்று நாடகம் ஆடுகின்றவை தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. நான் இவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு குறைந்தது 3 லட்சம் ஓட் விடுமா தமிழ் மக்களுடையது? உங்களுக்குள்ளேயே பல கூறுகளாக நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள், உங்கள் கட்சிகளுக்குள்ளே பல கூறுகளாக பிரிந்திருக்கிறீர்கள். அப்படியான ஒரு சூழலிலே உங்களுக்கு 3 லட்சம் ஓட்டாவது விடுமா? அப்படி 3 லட்சம் ஓட் விடாவிட்டால் இந்த தமிழ் மக்களுக்கு நீங்க சொல்ல போகின்ற பதில் என்ன? கல்விமான்கள் என்று நாங்கள் நம்பி கொண்டு வந்த வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்ற சில வேலைகள் மிக கவலையாக இருக்கிறது. ஒரு முறை சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்போம் என்று, என்று சொல்லுகிறார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை போடுவோம் என்று. இப்படி ஒரு கல்விமான் என்று சொல்லி மிக இழிந்த வேலையை செய்கின்ற கல்விமான்கள் சொல்லுகின்ற கருத்தை பொதுமகனாகிய நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து எங்களிடம் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன், நான் அதற்கு வாக்கிடுவதை மறுக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கலாம். இந்த இடத்திலே இன்னும் ஒன்றை பதிவு செய்கிறோம். அதிமேதகனவர்கள் ஜனநாயக வழியிலே அரசியல் பாதையிலே ஜனநாயக உரிமை மறுப்பதும் தேர்தலை மறுப்பதும் ஜனநாயக உரிமைதான் என்று சொல்லி அன்று மறுத்ததை ஜனநாயக வழியிலே அவர் அரசியல் பாதையிலே காட்டிய வழியை எல்லா மக்களும் பின்பற்றுவார்கள் என்று நம்புகிறோம். அந்த வழியிலே இந்த சிங்கள தலைவர்களை நாங்கள் ஒருவரை ஏற்பது அல்லது ஆதரிப்பது அல்லது மறுப்பது என்பது எங்களுக்கு தேவையற்றது. எவரோடு பேரம் பேச வேண்டுமோ அரசியல் கட்சிகள் நீங்கள் பேரம் பேசலாம். அது எப்போ என்று கேட்டால் அவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்டு சிங்கள மக்களுக்குள்ளே தாங்கள் யாரை தேர்ந்தெடுப்பது என்று தேர்ந்தெடுத்து பிறகு நீங்கள் அவர்களோடு பேரம் பேசுவதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நாம் நம்பி இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன்.